என்றான் வீடானவி இதையகந்த மலசுடியாடி ஆட கல்லு சாராய முடியாது அந்த கச்ச வெறியாடையாது அட கல்லு சாராய முடியாது கச்ச வெறியாடையாது அந்த வெள்ளிக்கிழமையில் பணம் கொடுத்தான் வீட்டில லட்சுமி போகும் அந்த வெள்ளிக்கிழமையில் பணம் கொடுத்தான் வீட்டில லட்சுமி போகும் அந்த வெள்ளிக்கிழமையில் சத்தமானிடர் அந்த வெள்ளிக்கிழமையில் சத்த பீடத்தைய தூக்க மாட்டார் மனிதர் உள்ள மகிழ்ந்து கண்கள் சேவந்து ஓட்டாடியாக வரும் மனிதர் நல்ல பேர் ஒழுங்கா கூப்பிடு மோண்டி பாயலா படுபாவி அது எனக்கு அத்தடா அடிக்கல வச்சுட்டா ஊர்லயே அவங்க சரி சரி காலமா எங்க நினைக்காத காத்து வித்து கல்லு குடிச்சு நாங்கெல்லாம் காரணம் சரு சால நாலு பெரிய நீ பணக்காரனா
ஆபட்டி விளக்கமா சொல்றான். அங்க ஆ. ஆவிங்க ஆ. அங்க என்ன சரி இது என்ன உனக்கு என்ன இதா என்ன அதர்த்த நத்தம் என்ன சந்தோஷங்கன்னா ஆ சிறுபாகம் என்ன சிறுபாகம் சிறுபாகம் ஆ ஆ சிறுபாகத்தில் வேலை பார்க்க சிறுபாகத்துல வேலை பார்க்குற ஏட்டு ஒரு வாரம் ஒரு வாரம் நான் ஜட்மெண்ட் பண்ணேன் மோண்டி பையா சிறுபாகத்துல போட்டு நடக்கட்டும் வசனம் வச்சு போடுமா ஆண்டி வாங்கி போட்டோம் அப்புறம் ஆண்டி வாங்கி போட்டோம் இப்படி கொஞ்சம் ஆண்டி வாங்கி போட்டோம் ஒரு 5 மணி சூப்பராக இருக்கும் இதா மாயகண்ணா நத்தக்காடு பந்தவத்துக்கும் போலீஸ் வந்தாங்க ஓ போலீஸ் பந்தோபஸ்து வந்தாங்க சரிதான் மூத்தம் நல்லா இருந்துச்சா எனக்கு மூத்தம் வந்தாச்சு உனக்கு மூத்தம் வந்துருச்சு மூத்தம் வந்துங்க அங்க இங்க பண்ண என்னால தாங்க முடியல தாங்க முடியல தாங்க முடியல நான் போனேன் ஆனா இங்க வந்து கோயில் அந்த கோயில் மதுரை மது அந்த மதுல மூத்தம் வந்தாங்க கோயில் மூட்டை கோயில் மயில மூத்தம் வந்தாங்கன்னா கோயில் வந்தா என் கைய இங்க கைய முங்க ஏய் எங்க வந்து மூத்தங்க வந்தியா உனக்கு மேல கேஸ் உன் மேல கேஸ் மூத்தம் வந்து கேஸ் அவனு என்னை இருந்து போனி வா அவனு சொன்ன சார் கொஞ்சம் போய் சார் பொறுங்க கொஞ்சம் மூட்டை தின்னி ஹீனும் ஓ கொஞ்சம் உடனும் கொஞ்சம் மூட்டை நிக்கணும் அதை ஊத்துட்டு வாங்க அவனு இந்த மூட்டை ஊத்துனா இந்த இடத்துல மூத்திரம் விட்டுட்டா மீதி மூட்டம் ஒரு இங்க அடி அவ தண்ணி போன மீதி மூட்டை இங்க விட்டுட்டு அங்க விட்டுட்டா நான் உடனே சிறுபாகம் போனேன் சிறுபாகம் போற அவன் போய் சிறுபாக்கல சிறுபாக்கம் அஞ்சா அஞ்சா சிறுபாகத்தையும் நான் உக்காந்துருக்காயா உக்காந்துருங்க ஓ உட்கார்ந்து இருந்தா உக்காந்து வந்தா போட்டுடா வந்தா மாதிரி இந்த வந்து வந்தா ஏன் தம்பி ஏன் தம்பி நீங்க என்ன போய் குண்டி வாங்கினா அவங்க தாச்சான் மூட்டை வந்தா மூட்டை வந்து ஏன் ஏத்தா என்ன புத்தி வந்தாங்க ஓ ஏட்டையா அவன் சொன்னான் என் தம்பி மூட்டை விட்டு உண்மையான ஏத்தா அவன் உண்மைதான் சார் நான் ஒரு தப்பு பண்ணியா ஏத்தையா மூட்டை விட்டாய் ஆனா பார்த்து நான் மூட்டை விட்டேன் நீ சொல்ற எனக்கு கேஜி போட்டு வந்தாங்க அவன் சொன்னான் அவன் ஏத்த சொன்னான் அவன் சொல்லிட்டான் அம்மாத பொய் நான் நான் உண்மை ஐயா கண்ணாய பாப்பனும் பொய் ஆயாய கேப்பனும் பொய் ஞாய விசாரியாமே அவன் அங்க ஜிஜு பாகத்தில் இங்க வந்தா இங்க வந்து அந்த மதுக்கான போய் சாமி இதான் இது மாதிரி இந்த ஈரம் ஏத்தையா ஊத்த மூத்தணும் அதான் இது மாதிரி அதான் நான் ஊத்த மூத்தணும் அவனு நான் சொன்னேன் விட்டுட்டு இந்த பக்கம் விட்டுட்டு என்ன வேலை செய்வரா முண்டி போயிடலாம் கொஞ்சம் பார்த்தாய் ஏய் நேற்று உங்க காவல்துறை அதிகாரி இருந்து இவை கண்ணியமா ஐயாம கவலை வந்தாங்க அந்த ஆயா ஒரு வாரம் ஜட்மெண்ட் அப்பா
அப்படியே வந்து ஹாயும் அப்படியே வந்து ஏற்று ஒரு மாதம் சன்மன் பண்ணாரு நீ பஸ்ஸில் போனா கூட்டம் தான் சீட்டு கிடைக்குமா எடுக்கிற சீட்டு கிடைக்காது கிடைக்கிறது இல்ல ஆனா நம்ம போனோம்னா அண்ணா சாய் உக்காந்தீங்க உனக்கு உனக்கு போய் யாரா சீட்டு கொடுப்பா ஆவட்டியா ஐயா கூட்டம் இருக்கும் கூட்டம் ஆனா எனமே இருக்காது யாரால மேல கூட்டம் ஆனா நான் போய் அந்த சீட்டுல கைய வச்சா இந்த பக்கம் 10 சீட்டு ஜெயிச்சு ஓய்வானுவோம் அந்த பக்கம் 10 சீட்டு ஜெயிச்சு ஓய்வானுவோம் நான் ஒரு சீட்டு ஓயாய் காய் மேல காய ஓடி சும்மா ஜம்முனி போவாங்க இந்த சீவூரில் பார்த்தா உன்னை பக்கத்துல யாரும் உட்கார மாட்டார்கள் அண்ணா நான் மோனம் நான் மோ வாமா மகனா தேவஜா அது போன போனோம் அங்க நம்ம சக்கிய பாங்க சொல்லு பாப்பா கொஞ்சம் ஐயா கொஞ்சம் கிட்ட சும்மா நம்ம பண்ணுங்க என்ன பண்ணா ஜாட் பண்ணுங்க சார் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஜட்ஜை பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எப்படியா ஐயோ எல்லாம் புரியல போறாமல ஓ அருகாமையில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க காலையில கல்லு குடிக்க போங்க கல்லு கிடைக்குவாங்க ஒரு டம்ளர் கல்லு கூட கிடைக்கிறதுல ஆமா எனக்கு வரிச்சு எனக்கு கொஞ்சம் அந்த கல்யாணம் ஒரு குணம் பிடிக்காம உனக்கு ஒரு கொடுமை ஒரு குடம் வைப்பாங்க ஒரு நாள் நான் போனேன் கல்லு இல்லைன்னா உங்களுக்கு காய் ஓய் போன சும்மா விடுவியா அங்க 4 குடம் கல்லு வச்சிருந்தாங்க 4 குடம் கல்லு வச்சிருந்தாங்க பக்கத்துல வியாபாரம் பண்ணிருந்தாங்க நான் 4 குடத்தையும் அந்த குடத்துல கையை விட்டு அடுத்து உனக்கு ஒரு குடம் தனியாக வச்சிருப்பாங்க யார் எவர் என்று விளக்க வருந்தாயா நான் தான் பரமசிவன் என் தேவியாகிய பார்வதி தங்கலகிரியில் ஆசைப்பட்டபடினால் நலாங்கனியாக பிறக்க செய்து நலாங்கனியாக வந்து அவளை திருமணம் செய்து கணவனை மறந்து தங்கலகி மீது ஆசைப்பட்டபடினால் அவளை மனம் பரிசோதிக்க வேண்டி நானும் மன்மதனாக சென்று அவளை திருமணம் செய்து அதன் பிறகு மூலனாக வந்து கற்பை பரிசோதிக்க தருணத்தில் அப்போது மாற்றான் மனைவி என்று பாராமல் என்னை கட்டி அணைக்க வந்த அல்லவா என்னை கட்டி அணைக்க வந்த உன் கைகளாக அப்படி என்று சாபம் கொடுத்தார். ஆனால் கணவர் என்று அறியாமல் சாபம் கொடுத்த காரணத்தினால் கணவனை மறந்து தங்கநகை மீது ஆசைப்பட்டபடினால் அவள் இதோடு மட்டுமா மேலும் பல சித்திரவதைகள் செய்ய வேண்டும். அவளோ அங்கு இருக்கின்றார். உலக்கில் சென்றிருக்கிறார். வரட்டும், அவன்